பெரிய அளவில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாதாரண இடிய துவக்க தொடங்கிய போராட்டம் இன்றைக்கு விமானப்பட ஆதாயப்பட சொல்லி பாதையை நோக்கி யாருமே செல்ல முடியாத அளவுக்கு காவல்துறையினுடைய அந்த காலத்தில் ஹானிய பலவந்தமாக ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு ஆட்கள் இல்லாத கடையில் என்னது டீ ஊத்துறீங்கள் அனுப்பியவன் தமிழன். தையிட்டில் நிற்கிறோம். இந்த மக்களுடைய காணிகள் அடாத்தாக பிடித்து விகாரை கட்டப்பட்டிருக்கிற அந்த விஷயம் என்பது கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் ஜனாதிபதி இங்கே வந்திருக்கக்கூடிய வேளையில் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூடுதலில் பேசப்பட்டது. அதுக்கு பிறகுதான் இந்த விஷயம் என்பது பூதாகரமான பிரச்சனை. இது மாற்றுக்காணியா அல்லது அந்த மக்களுக்கு எது தேவை என்பதை பல்வேறுபட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டதால் அந்த மக்கள் தங்களுடைய காணிகள் குறிப்பாக இந்த தாரை வார்த்தை கொடுப்பதற்கு தையிட்டி ஒன்றும் தரிசு நிலம் இல்லை. அவர்கள் பரம்பரையாக வாழ்ந்திருக்கக்கூடிய மண், அந்த மூத்தவர்கள் பயன்படுத்தி வந்திருக்கக்கூடிய அந்த மண்ணை தங்களிடமே கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மிக நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பூரணை தினத்திலும் அதையொட்டி வரக்கூடிய நாட்களிலும் அவர்கள் இவ்வாறான விஷயத்தை தொடர்ந்து செய்கிறார்கள். அதன் ஒரு அங்கமாக மிகப்பெரிய எழுச்சி போராட்டம் ஒன்று நாளில் இடம்பெறுகிறது. பல்வேறுபட்ட தரப்பினர் இதற்கான ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கியமான விஷயங்கள் இன்று மதியம் அளவில் இது இன்னும் பெரிய அளவில் இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருந்தது. பல்வேறுபட்ட அழுத்தங்கள், நீதிமன்றத்திலே தடை உத்தரவு கோரி எல்லாம் விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்று சொல்லி பெரிய விஷயங்களில் இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பது முக்கியமான விடயங்களை இந்த காணொலியில பதிவு செய்கிறேன். நான் பிறந்து வளர்ந்த இடம் இந்த புத்தோயில் கட்டியிருக்கிறதுக்கு பக்கத்தான் என்னுடைய வீடு. நாங்கள் பிறந்து வளர்ந்த நம்மளுக்கு இதுதான். எங்களுக்கு வீட்டுக்கு முன்னால் ஒரு சின்ன புத்த கோயில் இருந்த உண்மைதான். அப்போ புத்த துறவி அங்கே இருந்தவன். நான் சொல்கிறேன் 78ஆம் ஆண்டு கதை. அந்த புத்த கோயிலுக்கு நான் விளக்கு வைச்சேன். அந்த மணி கோரத்தில் நான் ஓடி திரிஞ்சேன். நான் அதை மறுக்கையில். இப்போ எங்கட பிரதேசத்தை இந்த புத்த கோயில் அட்ட வேண்டிய அவசியம் என்ன? தெளிவாக தான் விளங்க வேணும். ஆட்கள் இல்லாத கடையில் என்னது டீ ஊத்துறீங்கள்? சிங்கள குடிமக்கள் ஜெயிக்கணுமா? இல்லையே. அரபி நாட்டில் எங்களுக்கு சைவ கோயில் கட்டினாங்களா? புத்த கோயில் கட்டினாங்களே. அங்கே அந்த இனத்தவன் இல்லை. போகிறோன்னு கும்பிடலாம். நீங்கள் கட்டுங்க, உங்களுக்கு பூமி இருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல புத்தகம் கட்ட இப்படி அமைப்பான புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் சரி, எம்பி சரி, எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். நாங்கள் நீங்கள் சொல்கிற இடத்துல கட்டித்தரல. உங்களோட பிரதேசத்தில் ஒன்றை கட்டினால் அதை நீங்கள் ஆதரிங்கோ. பாடி வீடு கட்டி 3 மாடி 4 மாடி அடுக்குமாடி வீடு கட்டி போட்டு குடித்தலை விரித்தாலும் விடாதீங்கோ. இந்த புத்தகையில் ரொம்ப வரப்போயினோம். ரைட்டில் சிங்கள பிரதேச மக்களை கொண்டு கும்பிட்டு போகிற கடவுள் இல்லை. சிவனொலி பாதமலை போனான், மதுரைக்கு ஏன் போனான்? புத்த விரமனை கும்பிடத்தான் போனான். அவன் சொல்லினோம் 1000 கோப்பி இனத்தை சொல்லினோம், கடவுளை சொல்லினோம். அதன் தேவையில்லை. அங்கே தேடி போனான். ஆனால் இங்கே அப்படி ஒன்றும் இல்லையே. இங்கே புத்த விரம இறங்கினு சொல்ல சாட்டு சொல்ல முடியுமா? அல்ல சிங்கள மன்னர் ஆட்சி செய்தன்னு சொல்ல முடியுமா? நான் இப்போ நல்லூரில் திருமணம் செய்திருக்கேன். ஒரு புத்த துறவி ஒரு 4 வருடத்துக்கு முன்னே வந்தவர். இந்த சங்கிலிய மன்னன் ஆண்ட கோட்டை நாங்கள் அதை மியூசியமாக வச்சு கும்பிடுறோம். அந்த கோட்டை தன்னுரியல் சொல்லி ஒரு புத்த துறவி ஒரு உறுதியை கொண்டு காட்டுறார். எங்கே நாங்கள் இருக்கிறோம்? எப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாங்கள் வாழுகிறோம்? நான் இந்த இந்த இடத்துல நான் வாழ போகிறது எங்கள் நிம்மதியாக இருக்க விடுங்கோ. இன ரீதியான மோதலுக்கு நாங்கள் விரையில, மத ரீதியான மோதலுக்கு நாங்கள் விரையில, ஒற்றுமையாக வாழுவோம். இப்படி தொழில்தான் கடைசியில் 1000 போராட்டம் தொடங்கினது. கடைசியில் அடிபட்டது சிங்களவனும் தமிழனும் அல்ல, உலக வல்லரசுகள் சென்றடைத்தது. தமிழுடைய வீரம் உலகம் அறிந்தது. நீங்கள் அறிவீர்கள். மீண்டும் ஒரு சமுதாயத்தை படுபாதாரத்தை தள்ளாதீர்கள். நாங்கள் யாரையும் நம்பி, எந்த நாட்டையும் நம்பி, எந்த ஒரு தலைமைத்துவத்தையும் நம்பி நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடவில்லை. சாதாரண இடிய துவக்க தொடங்கிய போராட்டம் இன்றைக்கு விமானப்பட ஆதாயப்பட சொல்லி உலகமே அதிக அளவுக்கு ஆளாக்கிய படையடிகள் தமிழர் படை. நீங்கள் மீண்டும் இளைஞர் சமுதாயத்தை லூசுத்தனமாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். அவர்கள் வாழ பிறந்தவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள். பிரிட்டிஷ் மாராடிக்கு மேல் சொல்லி கொடுத்தவன் தமிழன்.
உலகம் அறியும். வல்லத்துறை கப்பல் அனுப்பி அமெரிக்காவில் லண்டனுக்கு அனுப்பியவன் தமிழன். கடலுக்கு அளவு செய்து அனுப்பியவன் தமிழன். நான் தமிழனை பெருமைப்படுத்தி கூற விரும்பவில்லை. மற்ற இனத்தை குறைக்க விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் செய்வது தவறு. இந்த ஜென்ரேஷன் நாங்கள் அழிந்து போகலாம். இந்திய சமுதாயத்தை போராட்டத்துக்கு இறக்காதீங்க. அரசியல்வாதிகளுக்கு சொல்றேன், ஒட்டுமொத்தமாக இதுக்கு தீர்வு சொல்லுங்க. அதைத்தான் என்ன சொல்லக்கூடியது. இந்த பக்கமாக மக்களுடைய போராட்டம் இடம்பெறுகிறது. இங்கே விகாரைக்குரிய அந்த பாதையை நோக்கி யாருமே செல்ல முடியாத அளவுக்கு வந்து காவல்துறையினுடைய அதிகாரிகள் எல்லோருமே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய நிலங்களுக்காக இந்த மக்கள் தொடர்ச்சியாக போராட வேண்டி இருக்கிறது. ராணுவமே 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 இனப்படுகொலை ராணுவமே சட்டவிரோதத்திற்கு போலீஸ் காவல் சட்டவிரோதத்திற்கு 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 அரசு அனுசரணை சட்டவிரோதத்திற்கு 1987 ஆண்டு முதல் இடம்பெயர்ந்து திரும்ப 1990 திரும்பி போய் இன்னும் எங்களை இடம் விட இல்லை தெரியும். அந்த அதில் ஒரு அரவாய் பக்கம் விட்ட ஒழிச்சு அரவாய் பக்கம் இப்போ நாங்கள் அது வாதாடி பள்ளிக்கூடமும் 2 கோயிலும் கட்டியிருக்கிறோம். அங்காலே விட இல்லை தென்மையில விடையில் கட்டு என்ன காலம் அந்த காலத்தில் நான் அறிக்கையில். ஆனால் நான் உத்தியோகத்துக்கு போது விதைக்க குடிக்கிட்ட கட்டுறோம்ல அதுக்கு முன்னின்று இருக்கா. நான் கிட்டத்தட்ட 60க்கு முன்ன சொல்கிறேன். கட்டிடம் இருந்திருக்கலாம். ஆனால் அது அந்த கட்டிடம் உடைஞ்சு கிடந்தது. கட்டிடம் இருந்த ஆனால் கட்டிடமாக இல்லை. இப்போ தான் கட்ட ஐயா இப்போ 95 இப்போ இங்கே விதக்கு இல்லாத இந்த சனம் ஒன்று மெதையில் இப்போ இல்லை இதுகள் வந்து இருந்திருக்கு. விட்டா என்ன ஜனாதிபதி யாருக்கு தெரியும்? ஜனாதிபதி வரக்கு முன்னமே இவர் என்ன பேர் இப்போ மீன்பிடி இலா மந்திரி சொன்னார், முதல் லட்சம் கேட்கிறார்கள் ஒரு ஆளும் கேட்க வேண்டாம், முதல் வழிபடக்காக்கள் முதல் மீளக்கு முன்னேற்றத்துக்கும் ஒரு நொமினேஷனுக்கு 9 பேர் வந்தவர். 9 பேரையும் கதைக்கப்படலை பலாலியில். அவர் முதல் சொன்ன அந்த 50 வயது மணிக்கை கட்டிப்பிடிச்சி அழிக்கைக்கு சொன்னது முதல் உங்களோட பிரச்சனை முடிச்சுட்டான் நாங்கள் என்ன இல்லாட்டா ராஜினாமா செய்கிறோம் என்று சொல்லி போட்டும் போடுவேன். கடைசியா பலாலியில் வச்சு சொன்னவன் சேர்ச்சியில் ஒன்றும் நடக்கவில்லை. இவங்க இப்போ வந்த மாதம் கண்டுடன் வந்த உடனே வாலிபர்கள் எல்லாரும் என்ன வெட்டி பிடுங்க போகிறான்னு போட்டு தான் செய்தார். இன்னும் 3 சீட்டும் வந்திருக்காரு. எதிர்பார்த்திருக்க வேண்டும் 3 சீட்டு. மக்கள் புகழக்கூடியவனும் எல்லாம் என்ன 35 வருஷம் போய் ஒவ்வொரு கோடி வழியாக கழுவி கொண்டு இருக்கிறோம் வாடகை கொடுத்து. ஒன்பதாயிரம் பூமியில் அப்படி வெங்காயத்தை வீட்டுக்காக போட்டுட்டு நகையை வெளியில் வச்ச காலம் 70ல் தெரியும். வெங்காயத்தை உழு வந்து நகையை வெளியில் போட்ட காலம். ஜேஆர் ஜெயவர்தன மகனுக்கு ரவிசேனாவுக்கு ஒரு 10 கிலோ வெங்காயம் தர 10 ராத்தன் நான் ஏப்பட்டுக்கு சோசில் வேலை நான் அவன் கொடுத்தேன். அவன் அதில் புத்த முக்கியமாக போட்டான்.
அவன் அரசியல் பண்ண விட்டு போட்டான் அந்த காலத்தில். ஒரே ஆரம்ப காலகட்டம் இந்த விகாரைன்னு முதல் உறுதி என்னடா கிடக்கு. அது ஒரு நிலம் வந்து தவறுதலாக ஈடு வச்சோ ஏதோ விதமாக ஒரு விகாராதிபதிக்கு எழுதப்பட்டிருக்கு. 40களுக்கு பிறகு 40களுக்கு முன்னம் இதில் எதுலேயும் இருக்கே இல்லை. 40களுக்கு பிறகு ஒரு சின்ன விகாரையும் ஒரு பிக்குவும் இருந்ததாக 8ஆம் வகுப்பில் நான் வெளியேறினா 89ஆம் ஆண்டு. எனக்கு இந்த விகாரை இருந்தது ஞாபகம் இல்லை. ஆனால் விகாரை ஒன்று இருக்கின்றது ஆரம்ப காலகட்டத்தில் கதைக்கப்பட்டது. நாங்கள் இங்கே விடுபட்டு வரும்பொழுது இங்கே எதுவுமே இருக்க இல்லை. அதுக்கு பிற்பாடு தான் 20களில் கொரோனா நேரம், கொரோனா ஸ்டார்ட்டில் முழுவதும் இராணுவ ஆக்கிரமிப்பு இடமாக இருக்கல, இராணுவத்தின் ஹை செக்யூரிட்டி சூனுக்குள்ளே இருக்கல தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி ஓலையால் அடைக்கப்பட்டு கட்டப்பட்டது. அந்த நேரங்கள்லேருந்து நாங்கள் சகலதையும் வெளிப்படுத்தி இருக்கிறோம். விசேஷமாக இதுக்குள்ள தனியாட்ட ஹானி பல பேருண்ட இருந்தும் விகாரை அமைக்கப்பட்ட ஹானியை அடையாளப்படுத்த முடியாது. என்னென்னா இராணுவம் உள்ளுக்கு அதை வச்சிருக்கிறாங்க. நாங்கள் பிரதேச சபை தவிசாளர் சுகிர்தனுக்கு இதுக்கான சகல ஆவணங்களும் கொடுத்த நாங்கள் அவர் தான் அதுக்கான வழக்கை போட்டுட்ட நன்றி காலத்தை இழுத்தடிச்சு இன்றைக்கு எந்த ஒரு வழக்கும் போடப்பட இல்லை. நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை செய்து கொண்டு வரோம். எங்களுக்கு ஜாட்டை சரியான அடையாளப்படுத்தல் முடியாததால் தனிநபர்களாக நாங்கள் எந்த ஒரு வழக்கையும் போட முடியாத இருக்கிறோம். நீங்கள் சொந்தமாக காணி வச்சுக்காக்களே இப்படி வீதியில் நிற்கிற அந்த நிலைமையை நீங்கள் உண்மையை எப்படி பார்க்க? இது வந்து ஒரு இன நல்லிணக்கத்துக்கு பொருந்துமாக நான் பார்க்கல. நான் இந்த நிமிஷமும் ஒரு ஜனாதிபதி அனுரவாக இல்லாமல் தோழர் அனுரவாக, அவர் ஒரு போராளி, ஒரு போராட்ட இயக்கத்தில் இருந்தவர், இவ்வளவோ போராட்டங்களுக்கு பிறகு ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். இதை ஒரு நல்ல நிலையில் முடிச்சு வைப்பார் என்று நம்புகிறேன். அவர் சார்ந்த கட்சி வழக்குகள் நியாயமாக நடக்கணுமென்று எதிர்பார்க்குறாங்க. மக்களுக்கு நியாயம் கிடைக்கணுமென்று எதிர்பார்க்குற கட்சி இந்த பிரச்சனையை மிக இலகுவாக அந்த புத்தபிக்கு சம்பந்தப்பட்ட மக்கள் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து வைக்கணும் என்று இந்த காணி உரிமையாளர்கள் சார்பில் எல்லாருமே விரும்புகிறோம். சாத்தியக்கூறுகள் இல்லை என்று எதையும் நாங்கள் தவிர்த்து விட முடியாது. புதிய எதிர்பார்ப்பு, புதிய ஜனாதிபதி, அவருடைய பின்புலம் வேறு. ஜனாதிபதியும் அவருடைய அமைச்சரவையும் நினைத்தால் விசேஷமாக வடமாகாண மீன்பிடி அமைச்சராக இருக்கிற சந்திரசேகர் இதுக்குரிய தார்மீக பொறுப்பை ஏற்று அவருக்கு மக்களிட ஹானிக்கு கட்டப்பட்டிருக்கு சட்டவிரோதமானதை 100% விளங்கி இருக்கிறார். அதுக்காக ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் அது அதுக்கான தீர்வு காணப்படணும் என்று. அவர் சொல்றார் மாட்டுக்காணி கொடுக்கலாமே தவிர விகாரை அடிக்கலாம். அது இப்போ பின்னாட்களில் முதலாவதாக பல சந்தர்ப்பங்களில் அவற்ற செய்திகள் எங்களிடம் இருக்கிறது. சொல்லியிருக்கிறார் அந்த காணிகள் மக்களின் காணி மக்களுக்கு விடுபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மாட்டு காணி என்றால் இது எங்கேயாவது ஒரு இடத்தை தர்றதை யாராவது இப்போ அதிலிருந்து சொல்கிற யாராக இருந்தாலும், எந்த அமைச்சராக இருந்தாலும், எந்த அதிகாரியாக இருந்தாலும் அவர்ந்த காணியை ஒரு இந்த சமய தேவைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு என்னோட இடத்த காணி இதெல்லாம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளும் வினமான்றதை மாட்டுக்காணி என்ற கதை சொல்கிறவ எல்லாருமே அதை யோசிக்கணும். அவையலண்ட காணியை பலவந்தமாக ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு தாங்கள் விரும்பிய ஒரு இடத்தில் நீங்கள் போய் இருங்க என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்று அவர்கள் புரிந்து கொள்வோம். 35 கோடியை கழுவி கொண்டு நிற்கிறோம். எல்லாரும் வீடுகள் கட்டி மாளிகை கட்டி எப்படி வந்து ஒத்துழைச்சா ஒத்துழைச்சா பெரிய அளவில் மக்கள் கூடிய வீதியினுடைய ஒரு பக்கமாக இருந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இதனுடைய நீண்ட தூரத்துக்கு ஒரே பக்கமாக இருந்து பல்வேறுபட்ட தரப்புகள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். மீடியா ஏராளமான மக்கள் எங்களோட இந்த வழிவடக்கு ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய மக்களுடைய காணிகள்
பெரிய அளவில் அவைகள் சுவீகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத வியாரியை சட்டவிரோத வியாரியை சட்டவிரோத வியாரியை இந்த மண் இந்த மண் இந்த மண் கையிட்டு 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 இந்த மண் நான் வந்து காங்கிரஸ் சுந்தர கையிட்டி தான். இது இந்த காணி குடிபட்டிருக்கிற இடமெல்லாம் எங்களோட அம்மம்மாண்ட சகோதரம் மாமா ஒன்று விட்ட சகோதரங்கள்ட காணி தான். இப்போ நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து இப்போ மீள 2016 வந்து நாங்கள் இப்போ சட்டவிரோதமாக இந்த கட்டி இருக்கிறதால எங்களுக்கு இப்போ இந்த காணியெல்லாம் பிடிக்கணும் மட்டும் கேட்டுக்கொள்கிறோம். எவ்வளவு சிக்கல் இருக்குண்ணா இதில் இப்போ விஆரில் இருக்கிறதால? என்னோட சொன்னால் இதில் இருந்த வீடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டுடுது. அப்போ இவையெல்லாம் வாடகைக்கு தான் இருக்கணும். இடம்பெயர்ந்து சிலர் வந்து 10 இடங்களையும் இருந்து வந்திருக்கணும். வன்னி வேற போய் வந்திருக்கிறோம். என்ன அப்புறம் இப்போ படிப்பு சிக்கல் எல்லாம் இருக்குது. வீடு இல்லாதால் நாங்கள் விவசாயமும் செய்ய இல்லாமல் இருக்குது. விவசாய பூமி வடக்க கடல் சார்ந்த ஆக்கள். அப்போ இதெல்லாம் தொழிலுக்கும் பிரச்சனையாக இருக்குது. இப்போ பியார எனக்கு தெரியாது. நான் 67ஆம் ஆண்டு பிறந்தனால் 40ஆம் ஆண்டு தான் இந்த காணி விகாரை கண்டு ஒதுக்கப்பட்ட நினைக்கிறேன். 45ஆம் ஆண்டு கட்டியிருக்க வேணும். 56ஆம் ஆண்டு இடிக்கப்பட்டது. 56ஆம் ஆண்டு இடிக்கப்பட்ட என்றால் சிங்கள தனிச்சன்றம் வந்த பொழுதுதான் இடிக்கப்பட்டது. இப்போ இதை தோண்டி எடுத்து நம் தங்கட காணியாண்டு அந்த காணிக்கெல்லாம் கட்டியிருந்தால் எங்களுக்கு சிக்கல் இல்லை. மக்கள்கிட்ட காணிக்கெல்லாம் கட்டியிருக்கணும். தெரிஞ்சே கட்டியிருக்கணும். விகாரை வாயிலிருந்து விகாரையை நோக்கி அந்த காணிக்காக போராடுற மக்களுடைய உணர்வு என்பது எப்படியே முடியாது. ஆதிவாதி பலாலி போலே 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 ஆதிவாதி பலாலி போலே
தமிழருக்கு